நேத்து கேங்கர்ஸ் திரைப்படம் ஒரு நல்ல வசூல் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல நேத்து 3வது நாள் சனிக்கிழமை எவ்வளோ, அதே மாதிரியே உலகம் முழுக்க எவ்வளோ, அப்புறம் சுமோ திரைப்படத்தோட 2 நாள் கலெக்ஷன் எவ்வளோ, அப்புறம் குட் பேட் அக்லி திரைப்படத்தோட 17 நாள் கலெக்ஷன் தமிழ்நாட்டுல எவ்வளோ, உலகம் முழுக்க எவ்வளோ, அப்புறம் வந்து சச்சின் ரீரிலீஸ் 9 நாள் கலெக்ஷன், தொடரும் 2வது நாள் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு, வேற லெவல் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாம இன்னும் சில படங்களோட வசூலை நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அவெஞ்சர்ஸ் படத்தோட கலெக்ஷனை ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க. பார்ட் 1 பார்ட் 2 அந்த 2 படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, இந்தியாவில் இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோலாம் நான் வந்து ஒரு ஃப்ரேம் வச்சு, அதாவது ஒரு ஆக்ட்ரஸோட கண்ணை வச்சு இது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிங்க, முடிஞ்சா படம் பேரை கூட கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. ஆமாங்க, கனகா தான். கரகாட்டக்காரன் திரைப்படத்துல இருந்து கனகா அவர்களோட அந்த க்ளோஸ் அப் ஷாட் கண்ணை தான் நம்ம வச்சிருந்தோம். அதை நிறைய பேர் படத்தோட பேரும் சொல்லியிருந்தாங்க, சில பேர் ஆக்ட்ரஸ் பேரும் சொல்லியிருந்தாங்க. இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் வினோத் மதன், ஜேபி ஜனா, அப்புறம் பாரதி தமிழன்வேல், வெங்கட் ராஜ் வெங்கி அப்படிங்கிறவர், சுப்பு ஐஎன்ஜிஏ, இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், அதாவது அது ஃப்ரேம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல, ஜிப்லி, அது வந்து ஒரு முக்கியமான தமிழ் சினிமாவில் ஒரு பயங்கர பாப்புலரான ஒரு சாங்கோட ஒரு ஃப்ரேமை வந்து நான் ஜிப்லி ஆர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். அதை பாருங்க, கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். ஸோ சின்னர்ஸ் அப்படிங்கிற படம் நேத்து 9வது நாள் இந்தியாவில் 72 லட்சம், டோட்டலா இந்தியாவில் இதுவரையும் 6 கோடியே 16 லட்சம். வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 121.7 மில்லியன் US டாலர்ஸ் இதுவரையும் இந்த 9 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. 1000 கோடிக்கு மேல இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தொடர்ந்து நல்ல வசூல் எடுக்குது. ஸோ லாங் ரன் ஒரு பெரிய வசூல் எடுக்கும் நம்ம நம்பலாம். அப்புறம் நேசா 2 இங்க இந்தியாவில் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு, டே 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 66 லட்சம் நேற்று வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 1 கோடியே 17 லட்சம் 2 நாள்ல இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் அன்டில் டான் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் திரைப்படம், அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன், டே 1 நம்ம நேற்று இன்க்ளூட் பண்ண மறந்துட்டோம். இப்போ டே 2 பார்த்துருவோம். இந்தியாவில் 1 கோடியே 34 லட்சம் 2வது நாள். டோட்டலா இந்த படம் 2 நாள்ல 2 கோடியே 44 லட்சம். உலகம் முழுக்க 3.2 மில்லியன் US டாலர்ஸ், கிட்டத்தட்ட இது வந்து 27 கோடி கிட்ட வருது இந்தியன் கரன்சிக்கு. பட்ஜெட் ரொம்ப கம்மி பட்ஜெட் தான், 15 மில்லியன் US டாலர்ஸ் தான், அதாவது 130 கோடி இந்தியன் கரன்சி பட்ஜெட். ஜாட் திரைப்படம் நேற்றுமே நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. 17வது நாள் இந்தியாவில் வந்து 1 கோடியே 50 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 75 லட்சம். இந்தியாவில் டோட்டலா 96 கோடியே 95 லட்சமும், உலகம் முழுக்க 109 கோடியே 57 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். கேசரி சாப்டர் 2 இந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 8 கோடியே 13 லட்சம், உலகம் முழுக்க 9 கோடியே 65 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்தியாவில் 68 கோடியே 54 லட்சமும், உலகம் முழுக்க 93 கோடியே 43 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று கேசரி சாப்டர் 2 ஒரு பெரிய வசூலை எடுத்திருக்கு. அப்புறம் கிரவுண்ட் ஜீரோ அப்படிங்கிற படம் இம்ரான் ஹாஷ்மி அவர்களோட திரைப்படம், 45 கோடி பட்ஜெட். ஆனா இந்த படத்தோட வசூல் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. டே 2 இந்தியாவில் 1 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 10 லட்சம். டோட்டலா 3 கோடியே 33 லட்சம் இந்தியாலையும், உலகம் முழுக்க 3 கோடியே 55 லட்சம். ரொம்ப ரொம்ப ஒரு டிசாஸ்டரான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. அப்புறம் மலையாளத்துல மரண மாஸ் அப்படிங்கிற படம் டே 17 கேரளால 28 லட்சம், உலகம் முழுக்க 29 லட்சம். டோட்டலா இந்த படம் 21 கோடியே 37 லட்சம், உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 8 கோடி பட்ஜெட், ஆல்ரெடி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். அடுத்ததான் ஆலப்புழா ஜிம்கானா. இந்த படம் வந்து 25ஆம் தேதி தெலுங்குலயே ரிலீஸ் ஆயிருக்கு, தெலுங்கு லாங்குவேஜ்லயே. ஆந்திரா தெலுங்கானால சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ இந்த படம் டே 17 நேத்து கேரளால 85 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 55 லட்சம். இதுல ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே 1 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, பெரிய விஷயம். ஸோ அப்புறம் கேரளால டோட்டலா 38 கோடியே 81 லட்சமும், உலகம் முழுக்க 63 கோடியே 62 லட்சம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நஸ்லன் அவர்களுக்கு பிரேமலுக்கு அப்புறம், அதாவது கொஞ்ச நாள் ஓடினதுக்கு அப்புறம் மறுபடியும் வேற ஒரு லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணி அங்கேயுமே நல்ல வசூல் எடுக்கிறது பிரேமலுக்கு அப்புறம் ஆலப்புழா ஜிம்கானா. அடுத்ததா தொடரும் அப்படிங்கிற மோகன்லால் அவர்களோட திரைப்படம் நேத்து வந்து சரியான வசூலை வாரி குவிச்சிருச்சு. டே 2 கேரளால 7 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 59 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 22 லட்சம், கர்நாடகால 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 20 லட்சம், ஓவர்சீஸ்ல 15 கோடியே 85 லட்சம். நேத்து இந்த படம் 24 கோடியே 31 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க, பெரிய கலெக்ஷன்.
ஸோ அடுத்ததா நேத்து நம்ம டே ஒன் கலெக்ஷன் சொல்லும்போது 11 கோடி கிட்ட சொல்லியிருந்தோம். அதுல ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் பண்ணாம சொல்லியிருக்கேன் நானு. அதோட ஓவர்சீஸ் கலெக்ஷன் மட்டுமே கிட்டத்தட்ட 10 கோடி கிட்ட இருக்கு. அதை இப்ப இன்க்ளூட் பண்ணி சொல்றேன். கேரளால 12 கோடியே 23 லட்சம், தமிழ்நாட்டுல 89 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 34 லட்சம், கர்நாடகால 91 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 38 லட்சம், ஓவர்சீஸ்ல 26 கோடியே 10 லட்சம், வேர்ல்டு வைடு 40 கோடியே 85 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேத்து இந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷன். இந்த 2 நாள்ல 40 கோடிங்கிறது பெரிய வசூல். ஸோ 28 கோடி தான் இந்த படத்துக்கு பட்ஜெட். இப்பவே பெரிய நம்பரை எடுத்துருச்சு. மோஸ்ட்லி இந்த வீக்கெண்டுக்குள்ள, அதாவது இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன் இந்த நேரத்துக்குள்ள இந்த படம் பிரேக் இவனே பண்ணியிருக்கோம். அப்புறம் 10 ஹவர்ஸ் அப்படிங்கிற தமிழ் திரைப்படம் டே 9 தமிழ்நாட்டுல 4 லட்சம், உலகம் முழுக்க 5 லட்சம். டோட்டலா தமிழ்நாட்டுல 1 கோடியே 69 லட்சமும், உலகம் முழுக்க 1 கோடியே 85 லட்சம். பட்ஜெட் 5.5 கோடி. ஸோ ஒரு தோல்வி படமா தான் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டே 17 கலெக்ஷன் தமிழ்நாட்டுல 1 கோடியே 89 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 37 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 41 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. நேத்து சூப்பர் கலெக்ஷன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுவரையும் கிட்டத்தட்ட 150 கோடியை நெருங்கி வந்திருக்கு. ட்ரேட் நம்பர் படியே 149 கோடியே 27 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 29 கோடியே 22 லட்சம், ஓவர்சீஸ்ல 67 கோடியே 4 லட்சம், உலகம் முழுக்க 245 கோடியே 53 லட்சம். ஸோ ஆல்ரெடி இந்த படம் எல்லா இடத்துலையுமே ப்ராஃபிட். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேலே இப்போதைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் இருக்கு. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 14-13 கோடி கிட்ட இந்த படத்துக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் இருக்கு ஓவராலாக வேர்ல்டு வைடு பார்த்தீங்க அப்படின்னா. அப்புறம் சச்சின் ரீரிலீஸ் டே 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 48 லட்சம், உலகம் முழுக்க 53 லட்சம். டோட்டலா 8 கோடியே 8 லட்சம் தமிழ்நாட்டிலும், உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 10 கோடி 9 கோடியே 90 லட்சம். சுமோ திரைப்படத்தோட டே 2 தமிழ்நாட்டுல 15 லட்சமும், உலகம் முழுக்க 17 லட்சம், 31 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 35 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 10 கோடி பட்ஜெட், பெரிய பட்ஜெட். இது சுத்தமா பத்தாது. ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது இது ஒரு தோல்வியான படமா தான் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கேங்கர்ஸ் நேற்று ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். டே 3 தமிழ்நாட்டில் 2 கோடியே 12 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 50 லட்சம். ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலா 5 கோடியே 31 லட்சமும், உலகம் முழுக்க 6 கோடியே 39 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 15 கோடி பட்ஜெட். ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல கலெக்ஷனே எடுத்திருக்கு. இன்னைக்கு சண்டே இதோட ஒரு பெரிய நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா கேங்கர்ஸ் திரைப்படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளவு வரும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. தி அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதில் முதல் பார்ட் வந்து 2012ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி பட்ஜெட் $220 மில்லியன். இந்த படம் யூஎஸ்ஏல மட்டுமே $623 மில்லியன் கலெக்ட் பண்ணிருக்கு. சைனால ஒரு $86 மில்லியன், அப்புறம் இந்தியால ஒரு 59 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல $810 மில்லியன், கிட்டத்தட்ட $1.52 பில்லியன் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. பெரிய நம்பர். அதே மாதிரி அவெஞ்சர்ஸ் 2 ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் பாத்தீங்க அப்படின்னா $365 மில்லியன் பட்ஜெட், யூஎஸ்ஏல $459 மில்லியன், சைனால வந்து $240 மில்லியன், இந்தியால வந்து 80 கோடிக்கு மேல வந்து வசூல் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல ஒரு $705 மில்லியன். கிட்டத்தட்ட இந்த படம் வந்து $1.4 பில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இதோட மீதி 2 பார்ட்டை இன்னொரு வீடியோல பார்ப்போம். இந்த பிரான்சைஸ் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.